அன்புள்ளம் கொண்ட அமிர்தா ஜோதிட நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த வார பலன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? இப்போ இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த ஒரு வார காலம் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இப்போ மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், அதாவது திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வாரமே ஆரம்பமாகுது. அதனால் இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் போயிடுவார். இப்போ இந்த வாரத்திலேயே 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் போயிடுவார். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் கிடையாது. அது மூலம் தெரிஞ்சிங்க. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திராஷ்டம் கிடையாது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3 கிரகத்துடன் கூட்டு கிரகமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட சுப விரயங்கள் ஆகின்ற வாரமாக இது அமையும். நீங்கள் ஏதாச்சும் பூமி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் வேலை செய்யணுன்னா தைரியமாக இறங்கி இந்த வாரம் செய்யலாம். புதுசாக நீங்கள் ஒரு இடம் புக் பண்ணுறதோ இல்லை பழைய வீடு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா இந்த வாரம் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூமி யோகம் நல்ல விதமாக இருக்குது. அதனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. இந்த சுப விரயங்கள் செய்கின்ற வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.